ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவாசகம். முதல் பதிகமான சிவபுராணத்துல கடைசியா நம்ம பார்த்தது, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படின்ற வரிகளோடு முடித்தோம். மாணிக்க வாசக பெருமான் இந்த உலக உயிர்கள் இறைவன் திருவடிகளில் இருந்து பிரிந்து எத்தகை தன்மையுள்ள உயிர்களாக எல்லா உலகங்களுக்குள்ளும் வந்து பெருமான் அந்த உயிர்களுக்குரிய தகுதியை தரும்பொழுது, அந்த தன்மையை தரும்பொழுது அந்த உயிர்கள் எல்லாம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கின்றன அப்படின்றார் மாணிக்க வாசக பெருமான். எப்ப அந்த உயிர்கள் அந்த தகுதியை அடைகிறதோ, அந்த தன்மைக்குரிய அந்த எல்லையை சென்று சேருகிறதோ, அந்த எல்லையை சென்று சேரும் பொழுது எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கின்றன. இழைத்தல் அப்படின்னா பொதுவா நம்மளுடைய உலக வழக்கத்துல என்ன இருக்கு? இழைத்தல்னா நம்மளுடைய உடல் வாடி போகிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டா இழைத்தல். முன்பு இருந்த ஒரு செழிப்பு இல்லாம, முன்பு இருந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பவர் இல்லாம ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இழைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாடி போனது அப்படின்ற மாதிரி. முன்பு இருந்த மலர்ச்சி இல்லை. அப்ப அந்த மலர்ச்சி, அந்த வீரியம், அந்த பவர்லாம் இருக்கிற வரைக்கும் என்னவா இருக்கும்? நம்ம அந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற மும்மலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டு உழன்றுகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப எப்ப அது நம்ம விட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் நம்மளை விட்டு போகும் பொழுதுதான் நம்ம இழைத்தவர்கள் ஆகிறோம். அது வரைக்கும் எப்படி இந்த உடம்புல சதை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? குண்டாதான் இருக்க, இல்ல பரவாயில்லாம இருக்க, இல்ல கரெக்டா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் போய் தோல் ஒட்டி, எலும்போட தோல் ஒட்டிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? இழைச்சிட்டப்பா, ரொம்ப வாடி போயிட்ட, ரொம்ப இழைச்சிட்ட அப்படின்னு. அப்படி இந்த மெய்யான இந்த பொய்ய என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்னமோ செஞ்சு இதை அழகுபடுத்தி இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? உயிர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிறப்புகள்லையும் ஒரு பிறப்புகள் எடுக்கும் பொழுதும் இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம்? சுவைச்சுக்கிட்டே கரைச்சிக்கிட்டே வரும். சுவைச்சுக்கிட்டு கரைச்சிக்கிட்டே வரும். சுவைக்காம வர்றது இல்லை, அது எல்லாத்தையும் சுவைச்சுக்கிட்டே தான் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு கரைஞ்சி மாணிக்க வாசக பெருமான் அழகா சொல்றாரு, புல்லாகி கூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். பெருமானே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு வரிசை கொடுத்திருக்காரு இல்லையா? தன்மைகள் புல்லு பூடு பாம்பு முனிவர் தேவர் பேயி அப்படின்லாம் ஒரு வரிசை கொடுத்திருக்காரு இல்லையா? அத்தனைக்கும் வெவ்வேறு விதமான கோடிக்கணக்கான தன்மை உள்ள பிறப்புகள் உண்டு. மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவனால் சொல்லப்படுகிறது, மாணிக்க வாசக பெருமான் அத்தகைய எல்லா தன்மை வாய்ந்த பிறப்புகளையும் எடுத்து முடித்து விட்டார். இப்ப எடுத்திருக்கிறது கடைசி. அதனாலதான் என்ன சொல்றாரு? எல்லா பிறப்புகளையும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம் பெருமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீழ்த்தேன். ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கோம். அந்த நோய்வாய்க்கு இந்த நோய் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர் என்ன செய்யறாரு? மருந்து எழுதி தருவார். எப்படி தருவாரு? ஒரே நாள்ல மொத்தமா 50 போட்டு 50ஐயும் காலி பண்ணிடுங்க அப்படின்னா காலி தான். நம்மளும் காலியாகி போய் சேர வேண்டியதுதான். என்ன பண்றாரு அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் ஒரு முதிர்ந்த நோயாளியாக இருந்தால், முதிர்ந்த நோயுடையவர்களாக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமா தீர வீரியமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீரியங்க டோசேஜ் கம்மி பண்ணுவாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணுவாங்க. மாத்திரையுடைய மருந்துடைய அளவை கம்மி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா நிறுத்துவாங்க. இப்படி பெருமான் என்ன பண்றாராம்? உதவாத பிறவி முதல்ல எதெல்லாம் வினை அதிகமா இருக்க பிறவிகளோ
அதெல்லாம் கொடுத்து 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 உள்ளமா கழிச்சுட்டு வரதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இலைத்தேன் அப்படின்னு. இப்ப நம்ம பலமுறை இங்க பேசும்போது சொல்லியிருப்போம், வினை என்ன பண்ணிட்டு வருது? எல்லா உயிர்களுக்கும் கழிந்து கொண்டுதான் வருகிறது. ஒவ்வொரு பிறப்புலையும் என்ன பண்ணிக்கிட்டு வரும்? அந்த வினையை இறைவன் அவன் பெருங்கருணையோடு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? கழிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இது எப்பங்க புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உயிர்கள் எல்லாம் அந்த மருந்தை சுவைத்ததோ, இது மருந்து என்பதை தெரிந்து கொண்டு சுவைத்ததோ, அந்த உயிர்களுக்கெல்லாம் புரியும். ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாசகம் என்பது இந்த பிறவி பிணியை தீர்க்கின்ற மருந்து. மருந்துனா எப்படி இருக்கும்? பொதுவா அவ்வளவு எளிதா நம்ம கொடுறா இன்னொரு 2 கிளாஸ் ஊத்து நான் அதை குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. இன்னொரு 4 மாத்திரை கொடுங்க சாப்பிட்ற அளவுக்கு. உள்ள போறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடும், உள்ள போனதுக்கு அப்புறமும் ஒரு வழி பண்ணும், அது வேற விஷயம். அதுதான் மருந்தோட இயல்பு. அதோட இயல்பு என்ன? இயல்பா இந்த உடல் இயங்குவதை அதன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிணியை என்ன பண்ணும்? அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குரிய அந்த வீரியத்தை என்ன பண்ணும்? குறைக்கும். இதுதான் மருந்துடைய இயல்பு. திருவாசகம் பிறவி அப்படின்ற பிணியை தீர்க்கின்ற மருந்து. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பிறப்பிலையும் நம்மோடு நம்மை அறியாமலேயே நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது பெருமான் பெருங்கருணையோடு இது திருவாசகம் தான், இதை கையில எடுத்தன்னா உனக்கு இதெல்லாம் விளங்கும், இதெல்லாம் புரியும் அப்படின்னு புரிய வைக்கிறாரோ, அப்ப இது என்னன்னு நினைச்சு சாப்பிடலாம். இது என்ன மருந்து? இதை தவிர மாற்று மருந்து வேறொன்று இல்லை அப்படின்ற முடிவோட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதை எடுத்துக்கொண்டு நம்மளோட கலந்து கொள்ள முடியும். அதுலயும் மருந்துனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒவ்வாமை சுவை உடையது, ஒவ்வாமை மனம் உடையது. மருந்து என்பதற்குரிய இயல்பு. ஆனா திருவாசகத்தை நம் முன்னோர்கள் எல்லாமே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதோட ஒப்பிடுறாங்க? தேனோட ஒப்பிடுறாங்க. அது எப்படி இருக்குமா இந்த மருந்து? தேன் போன்று இனியது. யாருமே இதை படித்து விட்டு, திருவாசகத்தை படித்து விட்டு புரிந்தவர்கள் புரியாதவர்களாக இருந்தாலும் சரி, என்னங்க இது ஒன்றும் விளங்கலை, இது எதுக்கும் உதவாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட முடியுமான்னு கேட்டா அவங்களால ஒதுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, இறைவனும் திருவாசகமும் அவங்களால அப்படி செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு அருமருந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருவாசகம். திருவாசகத்தை எதுக்கு கூப்பிடுறாங்க முன்னோர்கள்? தேனு. முன்னோர்கள் அதை தேனுன்னு ஏன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம், ரொம்ப உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்திலேயே மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, அதுவும் சிவபுராணத்திலேயே சொல்றாரு, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. நல்லா புரிஞ்சுக்குங்க, மாணிக்க வாசக பெருமான் எங்கேயுமே யாரையுமே என்ன பண்ணி காமிச்சது கிடையாது, ஏற்றி இறக்கி காமிச்சது கிடையாது. ஆனா இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னது? சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. சிறந்த அடியார்னா என்னது? பெருமை மிக்க அடியார்கள் இல்லை, புகழ்பெற்ற அடியார்கள் அல்ல, புரியுதா? அவங்க பெரிய ஆளுங்க அப்படின்றது கிடையாது. சிறந்த அடியார் அப்படின்னு எதை சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம்? எது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதோ, எது எல்லாராலையும் பாராட்டப்படுகிறதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஒரு உணவு சாப்பிட்றோம், ரொம்ப சுவையா இருக்கு, எப்படி சொல்றீங்க நீங்க? அதனோட சுவை உங்களை என்ன சொல்ல வைக்குது அப்படின்னா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம், நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க, எப்படி சொல்றோம்? அந்த நிகழ்ச்சியில நடந்த அத்தனை செயல்களும் நமக்கு ஏற்புடையதாக இருந்ததுனால என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சிறந்தது அப்படின்னு சொல்றோம். அப்படி சிறந்தது என்று சொல்ல வேண்டுமே ஆனால் அதன் மீது என்ன பூசப்பட வேண்டும்? அது சிறந்தது என்று சொல்வதற்கு உரிய அந்த பூச்சு பூசப்பட வேண்டும். அது சிறந்ததுதான் அப்படின்னு சொல்றதுக்குரிய அந்த பூச்சு பூசப்பட வேண்டும். அப்படி பூசினாதான் அதை என்ன பண்ண முடியும்? சிறந்தது. ஒரு இங்க நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோமா, திடீர்னு ஒரு துர்நாற்றம் அடிக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லிடுவோம்? என்னங்க இப்படி சாக்கடை வாசனை வருது, நாற்று அடிக்குது, கொஞ்சம் அப்படி எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு ஜவ்வாது வாசனை அடிக்குது, என்ன சொல்லுவோம்? அப்ப அதனுடைய அதுக்கு உட்பொருள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் காற்றுதான், துர்நாற்றமாக வந்ததும் காற்றுதான், பெரும் வாசனையாக நறுமணமாக வந்ததும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி
நின்று அப்படிங்கிறாரு. தேனூரி நின்று. அப்ப சிறந்த அப்படின்னா என்னன்னா, அந்த நறுமணமும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று தான். துர்நாற்றமும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று தான். ஆனா ஒரு காற்றை துர்நாற்றம் என்கிறோம், ஒரு காற்றை நறுமணம் என்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்றில் கலந்திருக்கக்கூடிய குணம், அந்த காற்றினுடைய குணம், அந்த காற்றின் மேல பூசப்பட்டிருக்கக்கூடிய பூச்சு. அப்படி மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று. அப்ப யாரு சிறந்த அடியார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எவன் ஒருவன் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த இறை நெறிக்கு உரியவனாக இறை பாதையில் நடப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறானோ அவர்கள்லாம் யாருன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறந்த அடியார். எத்தனையோ பேர் திருவாசகம் பாடுறாங்க ஐயா, எத்தனையோ பேர் எல்லாமே திருவாசகம் பாடுறாங்க, சிவ வழிபாட்டுல வராங்க, எல்லாருக்குமே இது வாய்க்குதான்னு கேட்டா கிடையாது. சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அடியார்களுக்கெல்லாம் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய உட்பொருளை இறைவன் உட்புகுத்துகிறாரோ அவர்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டே இருக்கும்? தேன் என்ன ஆகும்? ஊறி நின்று அப்படிங்கிறாரு. தேனூரி நின்று. ஊறுவது என்ன ஆகாது? நின்று போகாது. தேனூரி நின்று அப்படின்னா அந்த ஊற்று என்ன ஆயிட்டே இருக்கும்? உள்ளேயே நின்றும் அந்த ஊற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தை எடுத்து போகாது, அங்கேயே இருந்துட்டு என்ன ஆயிட்டே இருக்கும்? ஊற்று எடுத்துக்கொண்டே இருக்கும். அப்படி எடுக்கக்கூடிய தேன். இதை யார் சொல்றா அப்படின்னு கேட்டா மாணிக்க வாசக பெருமானே சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தேனுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்னது? தானும் கெடாது, தன்னோடு சேர்ந்ததையும் கெட விடாது. கெடுக்காது இல்ல, கெட விடாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, திருவாசகம் என்ன பண்ணாது? தொட்டாச்சு அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல விடாது. இது சரியில்லைங்க, இது எனக்கு பிடிக்கலங்க, இதை விட இன்னும் சிறப்பெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல விடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னது? இறைவனாலேயே வாய்மொழியப்பட்ட தேன். இறைவனே சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? மாணிக்கவாசக பெருமானுக்குள்ள இருந்து சொல்றது யாரு? இறைவன். சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று. என்ன பண்ணிடும்? அது தேனூரி அங்கேயே நிற்கும். தேன் போல ஊறி நிற்கும். எதுக்கு தேனூரி நிக்குது? நல்லா புரிஞ்சுக்குங்க. இத்தனை பிறவிகள் கடந்து வந்திருக்கோம். இத்தனை பிறவிகள்ல திருவாசகத்தை பத்தி தெளிவு எவ்வளவு இருந்ததுன்றது நமக்கு தெரியாது. இத்தனை பிறவிகள்ல திருவாசகம் பேசியிருப்போமா, கேட்டிருப்போமா தெரியாது. இத்தனை பிறவிகள்ல பஞ்சாட்சர நாமம் நம்ம சொல்லியிருப்போமான்றது நமக்கு தெரியாது. இத்தனை பிறவிகள்ல சிவாலயங்கள்ல தொழுதிருப்போமா, சிவனை பத்தி நினைச்சிருப்போமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த பிறவியில நமக்கு அதை கொடுத்து அது தேன் என்று சொல்லி, இந்த தேன் எதற்கு உதவ போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறவி என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறவி என்பது பிணி. இந்த பிறவி என்பது என்னது? பிணி. இந்த பிறவியோட நமக்கு ஒண்ணு கொடுத்திருக்காரு பாரு இறைவன். என்ன கொடுத்திருக்காரு? வினை. பிறவியோட நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? எல்லா பிறவிகளிலும் நம்ம சுமந்து வர்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வினை. அது என்னது? அது மருந்து. வினை என்பது என்னது? மருந்து. அந்த மருந்து கசக்க கூடாது என்பதற்காக என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேனை அதோட கலந்து கொடுக்கிறாரு. ஐயா, உன் வினையை எப்படி அனுபவிக்கணும்? திருவாசகத்தை பேசி பேசி, திருவாசகத்தை பாடி பாடி, திருவாசகத்தை உணர்ந்து 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 அந்த வினையை நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த வினை கழிவதாக தெரியும். அந்த வினை கழிவதாக தெரியும். அது வரைக்கும் நமக்கு அது புரியவே புரியாது. அவரு எவ்வளவு அழகா சொல்றாரு திருவாசகத்துல. என்னது? அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அழகா சொல்லலாம் இல்லையா? பெருமானே ஒரு பாவ மூட்டையா கூட்டமிச்சிட்டையா அப்படி சொல்லலாம் இல்லையா? ஐயா, என்ன வெறுமனே புண்ணியம் செய்யறதுக்கு மட்டும் சேர்த்து மூட்டையா கட்டி அனுப்பி விட்டுருக்கையா அப்படி சொல்லலாம் இல்லையா? அறம் பாவம் என்ற அச்சம் தவிர்த்து அப்படிங்கிறார் இன்னொரு இடத்துல. அறம் பாவம் என்ற அச்சம் தவிர்த்து. நான் எதுக்காக பயப்படுறேன் சாமி? நான் செய்யற செயல்லாம் எது நல்லது எது தீயதுன்னு என்னால புரிஞ்சிக்க முடியலையா? தீயது செய்யும் பொழுது என் மனம் கொதிக்குது. ஐயோ, நல்லவனா இருந்தா கெட்டவனா இருந்தா அதை பத்தி யோசிக்க போது. நல்லவனா இருந்தா கெட்டது செய்யும் பொழுது கொஞ்சமாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா யோசிப்பான். பெருமானே, இந்த தவறு நான் செய்யறேனே, இதனால அவங்க பாதிக்கப்படுறாங்களே, அவங்க மனசு கஷ்டப்படுது, அவங்க உடல் கஷ்டப்படுது, அவங்க பொருளை நான் எடுத்துக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயப்படுவோம். நல்லது செய்யும் பொழுது என்ன நினைப்போம்? நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தோட நம்ம போறோம். ஆனா
அழகா சொல்றாரு மாணிக்க வாசக பெருமான், அறம் பாவம் என்ற அச்சம் தவிர அறமோ பாவமோ எதையும் நீ செய்யல, நீ செய்யல. உன்னை வைத்து இறைவன் இந்த உலகுக்கு என்ன பண்றான், தந்துகிட்டு இருக்கான். உன்னை வைத்து இந்த உலகம் இந்த உலகத்துக்கு என்ன பண்றான், இறைவன் தந்துகிட்டு இருக்கான். எந்த ஒரு மரமும் நான் தான் நீங்க சாப்பிட்றதுக்கு ஒய்யா கனி கொடுத்தேன், நான் தான் நீங்க சாப்பிட்றதுக்கு மாம்பழம் கொடுத்தேன், நான் தான் நீங்க சாப்பிட்றதுக்கு பலாப்பழம் கொடுத்தேன்னு சொல்றது இல்லை. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நான் தாங்க இங்க உட்காந்து இந்த ஆலயத்துக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குடும்பத்திலையும் சரி எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த நான் என்ற ஒன்றை வந்து முன்ன கொண்டு வந்துடுறோம். புரியுதுங்களா? ஆமா, அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம நடந்து வெளியே போகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவாசகம் என்கின்ற தேனை இறைவன் இந்த பிறவியை கடப்பதற்காக கொடுத்த வினை என்கின்ற மருந்தோடு சேர்த்து 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 இதை உள்ள நம்ம எடுத்துக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறவியை எளிதாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடக்க முடியும். அப்படி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன். என்ன பண்ணாரா? வீடு உற்றேன். வீடு உற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமை அடைந்தேன். வீடு உற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமை. முழுமைனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்தி. புரிஞ்சுக்கிங்க. முக்தி அப்படின்னா இறைவனோடு கலத்தல். இங்கு இறைவனின்றி வேறொன்று பிரதானம் இல்லை என்ற எல்லையை அடைதல். இறைவனோடு சிவமோடு சிவமாக கலத்தல். அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடுற்றல் அப்படிங்கிற. பெருமானே மெய்யே, அதுவும் என்ன சொல்றாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்யே அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யே இல்லைன்னு அர்த்தம். மெய்யே அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய்யே அங்க கிடையாது. பொய்யின்ற வார்த்தையை அங்க நின்று பேசக்கூட முடியாது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அடுத்த வரிய ஆரம்பிக்கிறாரு. உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடியே சொல்லிட்டாரு, புல்லுல இருந்து ஆரம்பிச்சு பிறப்பினுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன் அப்படின்னு வீடு உற்றேன் அப்படிங்கிறார். சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது யார் செயல்? சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டதா அர்த்தம். கரெக்டா? அவர் எவ்வளவு ஒரு கூர்மையான அந்த மெய்யறிவு பாருங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன். அது என்னுடைய செயலா இருக்கக்கூடாது. அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நடக்க உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. இத்தனை பிறப்புகள் நான் கடந்திருந்தாலும் எல்லா பிறப்புகள்லையும் நான் பாடுபட்டு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்பதற்கு நான் சொந்தக்காரனா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்றத உடனே நம்ம புரிஞ்சுக்கணும் என்பதற்காக உய்ய என் உள்ளத்துள் எப்படிங்க வீடு உற்றேன் என்ன முக்தின்னு சொல்லிட்டேன். முக்தினா உய்தல் அப்படின்றது அர்த்தம். உய்தல் எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த உய்வை நான் பெறுவதற்காக சிவபெருமான் என்ன பண்றாரு, உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. என்ன செஞ்சாரா? உள்ள ஓம்காரமாய் நிற்கிறாரு. யாருக்குள்ள? எல்லா உயிர்களுக்குள்ளேயும், எல்லா பிறப்புகள்லையும். இந்த பிறப்புல மட்டும் கிடையாது, எல்லா பிறப்புகள்லையும் பெருமான் எப்படி இருக்காரு? உள்ள எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஓம்கார வடிவமாக நிற்கிறாரு. அதனாலதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம்காரம் என்பது இறைவனுடைய திருவடி. ஓம்காரம் என்பது என்னது? இறைவனுடைய திருவடி. ஓம்காரம் என்பது பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சுக்கம். புரியுதுங்களா? அப்ப உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. பெருமானே, நீ எனக்குள்ள நான் உய்வடைவதற்காக நீ என்னவா நிக்கிற? ஓம்காரமாக நிக்கிற. எப்படி நிக்கிறாரா? மொத்தம் அதுல 5 நிலைகள் சொல்றாங்க. அந்த ஓம்காரத்தினுடைய நிலைகள் ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. 5 நிலைகள் இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகரம், உகரம்,
மகரம், விந்து, நாதம். இப்படி 5 நிலைகள்ல ஓம்காரமா உயிர்களிடத்தில் பெருமான் உள்ளே நிறைந்திருக்கிறார். இந்த அகரம் அப்படின்ற நிலையில அந்த உயிர்கள் எப்படி இருக்குமா, அகங்காரத்துக்குரிய இயக்கம் இருக்குமா. அதுக்குள்ள அகரம் அப்படின்ற நிலையில என்ன இருக்குமா, அகங்காரம். அகங்காரம் இல்லாத உயிர்கள் இந்த உலகத்துல கிடையாது. அகங்காரம் இருப்பதனால்தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகங்காரம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நிமிடமும் இந்த உயிர் என்ன எதுக்காக போராடுது, இந்த உடம்பு சுவாசிக்கிறதுக்காக போராடுது. ஆனா ஏதோ ஒரு சக்தி அந்த சுவாசத்தை நிறுத்துவதற்காகவும் போராடிக்கிட்டே இருக்கு. அது கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், போட்டிக்கிட்டு அது எப்படி நீ நிறுத்திடுவியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதை எடுத்துட்டு. அதனாலதான் நம்ம பல முறை இங்க பேசும்போது சொல்றேன், ஐம்புலன்களை அடக்குதல் என்பது, நீங்க 4 புலன்களை அடக்கினாலும் ஒரு புலன் என்ன ஆகிட்டு இருக்கோம், இயங்கிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு புலன் இயங்கிட்டு தான் இருக்கும். எந்த புலனும் இயங்கலனாலும் ஒரு புலன் சுவாசிக்கிறதற்காக இருக்கக்கூடிய புலன் என்ன ஆகிட்டே இருக்கும், இயங்கிட்டு தான் இருக்கும். அப்படி அந்த ஓம்காரத்தினுடைய 5 நிலைகள்ல முதல் ஒரு நிலையாக சொல்லப்படுவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகரம். அந்த அகரம் எதை இயக்குகின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிரினுடைய அகங்கார நிலையில் அந்த அகரம் கலந்திருக்குது. அப்ப ஓம்காரத்தினுடைய ஒரு நிலை தான் எல்லா உயிர்களுடைய அகங்காரம். அடுத்தது உகரம் அப்படின்றது ஏற்கனவே சொன்னதுதான். உகரம் அப்படின்றது எதை இயக்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியை இயக்குகிறது. புத்தின்றது எது, நல்லா புரிஞ்சுப்பீங்க. புத்திங்க நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். மனசுக்கும் அறிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. நீத்தல் விண்ணப்பத்துல அழகா சொல்லியிருப்பாரு. நீத்தல் 50 பாடல்களுடைய மொத்த கரு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர்கள் பிறப்பு எடுத்து உழன்று மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறைவனுடைய திருத்தாளை அடையும் வரை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 புலன்களை சுமந்து கொண்டு இந்த அறிவு இருக்கு இல்லையா, அதுல வினை இருக்கு இல்லையா, அந்த வினைகளுக்கு இந்த 5 புலன்கள் என்னவா செயல்படுது, கருவிகளாகவும் வினை கருவாகவும் இருந்து இந்த பிறவியை கடப்பதற்காக இறைவனால் இயக்கப்படுகிறது. அப்ப அந்த வினைகள் எல்லாம் பதிஞ்சு இருக்கக்கூடிய, சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய இடம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி. ஒவ்வொரு செயலும் எதன் அடிப்படையில் நடக்குது, புத்தியோட தானே செய்யறோம். புத்தி இல்லாம எதையும் நம்ம செய்யறதே கிடையாது. கரெக்டா? எதுவாக இருந்தாலும், தவறு செய்தாலும் சரி நல்லது செய்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுதான் செய்யறோம். நல்ல புத்தி கெட்ட புத்தி நம்ம தனியா பிரிச்சுப்போம் இல்லையா. கெட்ட பழக்கமா இருந்ததுன்னா அவன் கெட்ட புத்தி இப்படி பண்றான், நல்ல விஷயமா இருந்தா நல்ல புத்திப்பா அவனுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த புத்தி நல்லா புரிஞ்சுக்கங்க. அகங்காரம் என்பது ஒரு நிலை அகரம். உகரம் என்பது எதை இயக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியை இயக்குகிறது. புத்தியை இயக்குகிறது. அந்த புத்தி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட நம்ம சொன்னோம். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற அப்படின்னு சொல்றது போல பெருமான் என்ன பண்ணணும், நம்ம சிந்தையில நிக்கணும். எங்க நிக்கணும், சிந்தையில. இங்க எப்பவுமே இருக்காரு, இங்க இருக்கவரை இங்க நிக்க வைக்கணும். இங்க நிக்க வச்சாதான் நம்ம எந்த நெறியில போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி நெறியில போக முடியும். அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, பக்தி நெறியில போக முடியாது. இங்க பாதி அங்க பாதி, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இல்ல சுத்தமா இந்த சைடு வராம நின்றுடும். புரியுதுங்களா? அப்படி அகரம் என்பது அகங்காரத்தையும் உகரம் என்பது புத்தியினுடைய இயக்கம். பெருமான் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வச்சிருக்காரு. புரியுதுங்களா? இந்த ஓம்காரமா உள்ள நின்று என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, மருத்துவர் எப்படி பல வகையான மருந்துகள் பிறவியை பிணிவியை இந்த உடல் நோய்களை தீர்ப்பதற்காக தருகிறாரோ அது போல 5 மருந்துகள் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒவ்வொரு பிறப்பிலையும் பெருமான் என்ன பண்றாருன்னா அதனோட அளவீடுகளை என்ன பண்ணிக்கிட்டே வராரு, குறைச்சிக்கிட்டே வராரு. அகங்காரத்தை ஒரு நிலையில குறைக்கிறாரு. புத்தியை வச்சு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரிடா போதும். அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட அப்படிங்கிறார். அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட. அது எப்படி அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட? அவர் யாரு?
உள்ள வரத்துக்கு முன்னாடி அவர் யாரு? வாத ஊரரா இருக்கும் பொழுது முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர். முதலமைச்சர் சொல்றாரு, அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட. அறிவு இல்லாம அவர் முதலமைச்சராக்கி இருப்பாங்க. அவருடைய அறிவு எவ்வளவு சிறந்த அறிவு என்பது அவருடைய வரலாறுகள், சொல்லப்படுகின்ற வரலாறுகள்ல தெரியும். அத்தனை கலைகளையும் கற்று தேர்ந்தவர், அத்தனை ஞானம் உள்ளவர். ஆனா பெருமான் அங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட அப்படிங்கிறார். அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட. அப்ப என்ன அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு இல்லை, இந்த உலகியல்ல சம்பந்தப்படுற அறிவு இல்லை, அருளியலுக்குரிய மெய்யறிவு, எல்லாம் பொய் என்று புரிந்து கொள்ளுகின்ற மெய்யறிவு. எவ்வளவு நெருக்கமாக நம்மோடையே பின்னி பிணைஞ்சு இருந்தாலும் அது என்னது? பொய். இந்த உடம்புல இருக்கக்கூடிய சதை எல்லாம் என் உடம்போட தானே பிணைஞ்சு. ஆனா எவ்வளவு நாள் இருக்கும்? இது உயிர் உள்ள வரைக்கும். அந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா அது தீக்கோ அல்லது மண்ணுக்கோ இரையாக போக போகிறது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்யறிவு. அப்ப அந்த ஒரு நிலையிலையும் பெருமான் என்ன சொல்றாரு, நமக்கு என்ன தராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிலைகளை அடைக்கிறார். முதல்ல அகரம் என்பது ஒரு விதமான நிலை. அடுத்தது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உகரம் என்பது ஒரு விதமான இயக்கம். அடுத்தது மகரம். மகரம் என்பது எதை இயக்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதை இயக்குகிறது. மனதை இயக்கக்கூடியது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எங்க இருக்காரு இறைவன்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அகங்காரம், ரெண்டாவது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அறிவு, மூணாவது நிலையில யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனதை இயக்குவது. பெருமான் என்ன பண்றாராம், ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஓம்காரமாய் நின்று அந்த உயிர்களுடைய அகரத்தையும், அதாவது அகங்காரத்தையும், அடுத்தது புத்தியையும், அடுத்தது மனசையும் இயக்கிட்டே இருக்காரு பெருமான். ஒவ்வொரு நிலைக்கும் ஒண்ணு கத்துக் கொடுக்குறாரு. ஒரு நிலைக்கு இந்த பிறவி எடுத்தா அகங்காரம் இவ்வளவுதான். எல்லா உயிர்களும் அகங்காரத்தோட, விருத்த அகங்காரத்தோட திடீர்க்கு இல்லை இல்லையா? நான் சொன்ன அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச அகங்காரம் என்பது தன் உயிரை பாதுகாக்கணும்ன்றதுதான் குறைந்தபட்ச அகங்காரம். அப்படி உகரம் மகரம் என்பது மனதை இயக்குகிறது. விந்து என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை இயக்கும். விந்து என்பது என்னது அப்படின்னா சித்தத்தை இயக்குவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அகங்காரம், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் மனசு. சரிங்களா? இந்த இதோட நாலாவதா வர்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை இயக்குவது. என்னது சித்தம் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா மாணிக்க வாசக பெருமான் சொல்வாரு, சித்தம் அவன் பாலே வைத்தேன் அப்படின்னு சொல்வார். சித்தம் அவன் பாலே வைத்தேன். எப்படி சித்தம் அவன் பால் வைக்கிறதுன்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவு மட்டும் அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தா சித்தம் அவன் பால் இருக்கிறது கிடையாது. மனம் மட்டும் அவனை நினைச்சிட்டு இருந்தா சித்தம் அவன் பால் இருக்கிறது கிடையாது. மனமும் அறிவும் சேர்ந்து ஒரே நிலையில நிக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். மனமும் அறிவும் சேர்ந்து ஒரே நிலையில நின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டா சித்தம். அந்த சித்தத்தை எங்க இருக்கிறார் இறைவன்? ஓம்காரத்துக்குள்ள இருந்து அந்த சித்தத்தை என்ன பண்றாரா? இயக்குறாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, இறைவனை தொழுவதில் மட்டும் சித்தம் இல்ல. புரியுதா? இறைவனை விட்டு நான் விலகி செல்வதிலும் என்ன இருக்குது? சித்தம் இருக்குது. நம்ம சித்தம் என்னவோ அது சித்தம் போக்கே சிவம் போக்கு அப்படின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு செயலிலும் என்ன பண்றாரு? இறைவன் நம்மோடு கலந்து இருக்கிறார். அது நான்காம் நிலையாக விந்து அப்படின்றதுல இருக்கு. நாதம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருட லட்சணம் அப்படிங்கிறாங்க. புருட லட்சணம். புருட லட்சணம் அப்படின்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னாதான் தெரியும். புருஷ லட்சணம், அதுதான் புருட லட்சணம். புருட லட்சணம்னா என்னது? எதை புருட லட்சணம்னு சொல்லுவோம்? ஒரு இலக்கணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு புருஷன் அப்படின்னா யாரு? கணவன் இல்லையா? இங்க வெறும் கணவனை மட்டும் சொல்லல, புருஷன்னா கணவன். என்ன கணவன்? ஏன் புருஷன் லட்சணம்னா என்னன்னு சொல்றாங்க? ஒரு கணவன்னா அவருக்கு என்னெல்லாம் இருக்கும்? கடமைகள் இருக்கும் இல்லையா? அந்த குடும்பத்தை என்ன பண்ணி பார்க்கணும்? அந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்யணும். ஒழுக்கமானவரா இருக்கணும். பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும். நல்ல அடுத்தடுத்த நிலைக்கு என்ன பண்ணிக்கிட்டே போகணும். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இதுல ஒண்ணு கூட என்கிட்ட இல்லைன்னு சிரிக்கிறீங்களா? சிவா அதனால இந்த புருட லட்சணம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எப்படி இது வாழ்வியல். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இதோட இதை பொருத்தி பார்க்க தேவை. வாழ்வியலுக்கு புருட லட்சணம் என்பது ஆண்களுக்கு மட்டும் இல்லை. அவர் சொல்றது வாழ்வியல்ல புருட லட்சணம்னா ஒவ்வொரு உயிரும் இப்படிதான் இருக்கணும். ஒரு நாயினா இப்படிதான் இருக்கணும், ஒரு பூனைனா இப்படிதான் இருக்கணும், ஒரு காகம்னா இப்படிதான் இருக்கணும்,
ஒரு மனித உருவம், மனித உயிரா இருந்தா இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருட லட்சணம். நல்லா புரிஞ்சு, புருட லட்சணம். புருட லட்சணம்ன்ற வார்த்தை அங்க வருது பாத்தீங்களா, அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சணம்ன்றது, லட்சணம்னா வடிவம் அப்படின்றது, முழு வடிவம், முழு அழகா இருந்தாதான் என்னன்னு சொல்லுவோம், லட்சணமா இருக்காங்கப்பா அப்படின்னு எப்ப சொல்லுவோம், அழகா இருந்தா சொல்லுவோம் இல்லையா. அப்ப பெருமான் இந்த உயிர்களை என்ன பண்ணிக்கிட்டே வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அதனுடைய வடிவங்களை என்ன பண்ணிக்கிட்டே வராரு, உள்ள ஓம்காரமாய் நின்று இந்த 5 நிலைகளையும் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கரைக்க வேண்டியதை கரைத்து, பெருக்க வேண்டியதை பெருக்கி, அதை என்னவா கொடுக்கிறாரு, புருட லட்சணமாக மாற்றுகிறார். புருட லட்சணமாக மாற்றுகிறார். அந்த புருட லட்சணம் எப்போ அந்த இயக்கம் வந்து பெருசா வெளியே வருதோ, முழுமையாக வருகிறதோ, அப்ப உய்ய என் உள்ளத்துள் இறைவன் என்ன பண்ணிட்டான், ஓங்காரமாய் நின்று கொண்டு. அப்பதான் நமக்கு புரியும் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்மள நமக்குள்ள இருந்த அகங்காரத்தை வெளிப்படுத்தவனும் அவன்தான், நம் புத்தியை இயக்கினவனும் அவன்தான், நம் மனதில் இருந்தவனும் அவன்தான், நம் சித்தத்தை இயக்கியவனும் அவன்தான், நம்மை அவனுக்குரியவனாகவும் அவனுக்கு உரியவன் அல்லாதவனாகவும் வைத்திருந்தவனும். அததான் அவர் சொல்றாரு, உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. பெருமான் என்ன பண்ணுவாரு, உள்ள இருந்துட்டு இந்த 5 இயக்கங்களும் ஒவ்வொரு பிறவிலும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் திருந்தவே இல்லை, அடப்போடா இது வந்து விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு வெளியே போயிடுறாரான்னு கேட்டா கிடையாது. காரணம் என்ன, அவருக்கு தெரியும் எத்தனை மணிக்கு இந்த சுவிட்சை போட்டோம், எத்தனை மணிக்கு இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். எவ்வளவு தூரம் இந்த சுவிட்சு ஆன் பண்ணி வச்சிருந்தா இதுல நிறையும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்காராம், நின்று அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற. நான் உய்யும் வரையில் பெருமான் என்ன செய்யறார் எனக்குள்ள, எப்பெல்லாம் புல்லாகி பூடாகி புழுவாய் அப்படி நான் என்னென்ன பிறவிகள்லாம் எடுக்கிறேன், எத்தனை யோனி வேதங்கள், எத்தனை லட்சம் கோடி யோனி வேதங்கள் நான் கடந்தனோ அத்தனை லட்ச யோனி வேதங்களிலும் பெருமான் நான் உய்வதற்காக என் உள்ளத்துள் என்னவா நின்றாரு, ஓம்காரமாய் நின்றார், நின்று கொண்டிருக்கிறார். இனி வரக்கூடிய உயிர்களிலும் நின்றதான் போகிறார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒவ்வொரு உயிரும் எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாலும், எத்தனை 1000 ஆண்டுகள் கடந்து வந்தாலும் இந்த வரியை படிக்கும் பொழுது அது விளங்கணும். என்னது, உய்ய என் உள்ளத்துள் பெருமான் எப்படி நிற்கிறாரு, ஓம்காரமாய் நிற்கிறாரு. என்ன ஓம்காரமாய் நிற்கிறாரு, இந்த 5 நிலைகளை நான் கடப்பதற்காக 5 நிலைகளை கடந்து 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 பெருக்க வேண்டியதை பெருக்கி கொண்டும் சுருக்க வேண்டியதை சுருக்கி கொண்டும் இறைவன் என்னை முழு வடிவமாக்குவதற்காக, வீடு பெரு அடைவதற்காக என்னை என்னுள் இருந்து ஓம்காரமாக இயக்கிக் கொண்டிருக்கிறான் இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. மெய்யா விமலா விடைப்பாகா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. மெய்யா அப்படின்னா உள்ள இருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு, ஓம்காரமாய் இருந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொய்ய என்னவா மாத்திக்கிட்டு இருக்காரு, உலகத்தில் இருக்கக்கூடிய பொய்களை எல்லாம் மெய்களாக மாத்துகிறார். ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வாத்தியாருக்கு என்ன தெரியணும், கணக்கு தெரிஞ்சாதான் அவர் என்னது, கணக்கு வாத்தியார். அப்படி நம்மளெல்லாம் மெய்யா மாத்தணும்னா அவர் என்னவா இருக்கணும், மெய்யா இருந்தா தான் மெய்ய மாத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒரு அரைகுறை என்னால 6வது கணக்கு தான் எடுக்க முடியும். நான் போய் ஒரு காலேஜில் உட்காந்துக்கிட்டு ஒரு கணக்கு பாடத்தை எடுத்து நடத்தணும்னா நடத்த முடியுமா, நடத்துற மாதிரி நடிக்க முடியும் இல்லையா. இதை அப்படியே படிச்சுக்கோங்கப்பா, அதுல வந்துடும் இதுல வந்துடும், இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு சொல்லிட்டு வந்துட முடியும். புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? முழுமையாக எனக்கிட்ட படிக்கிறவனை அதே அறிவோட நான் மேல கொண்டு வர முடியுமா? அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி அவனை மேல கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதுல ரொம்ப அதிகமான படிப்பான PhDயோ எதையோ ஒண்ணு படிச்சு முடிச்சவர் ஒருத்தர் இருக்காரு கணக்குல, அவர் போய் நடத்துறாரு அந்த பாடத்தை. அவர் போய் நடத்துவாரு, முழு அறிவோட படிச்சு அவரை சொல்றேன். அந்த அவர் என்ன படிச்சாரோ அதை விட அதிகமா கத்துக்கிட்டு அந்த பையனுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாரு, மாணவருக்கு சேர்ப்பாரு. துளியும் அவர்கிட்ட என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கணிதத்துல தொய்வு என்பது இருக்காது. அப்படி மெய் என்பதில் துளி தொய்வும் இல்லாத ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான், இறைவன். அதனால மாணிக்க வாசக பெருமான் அவர் என்னன்னு சொல்றாரு,
மெய்யே, மெய்யா, மெய்யே, மெய்யா, மெய்யர் மெய்யன் அப்படின்லாம் சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க என்ன கிடையாது, நீங்க தேடினாலும் கிடைக்காது. எப்படியாவது எந்த விஷயத்திலேயாவது சிவபெருமான குறை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உன் கண்கள் குறையாக இருக்கலாம், உன் வாய் குறையாக பேசலாமே தவிர அவன் அருளில் எப்பொழுதும் குறை இருக்க போவதும் கிடையாது, இருந்ததும் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி மெய்யா அப்படிங்கிறாரு. என்னதுப்பா? ஏன் மெய்யா அப்படின்னு இவரை சொல்றாரு? என்னை நீ என்னவா மாத்த வந்திருக்க? என்னை மெய்யனாக மாற்ற வந்ததால் மெய்யன். நீ கவிதை எழுதுவதால் நீ புலவன், நீ பாடுவதால் நீ பாடகன், நீ அறிவியல் சார்ந்த விஷயங்களை செய்வதால் நீ விஞ்ஞானி. அப்படி என்னை மெய்யனாக மாற்ற வந்ததால் நீ யாரு? என்னை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே நீ என்னவா மாத்திக்கிட்டு இருக்க? மெய்யாதான் மாத்துற. அப்ப நீ யாரு? மெய்யா. விமலா ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருவாசகம் இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம், ஒரு முழு சுற்ற முடிச்சிருக்கோம். 51 பதிகங்கள் இதே ஆலயத்துல உட்கார்ந்து பேசி முடிச்சிருக்கோம். ஓரளவுக்காவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல கடுகளவாவது இறைவன் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு? புகுத்தி இருக்காரு. இந்த திருவாசகத்துக்குள்ள நாம எப்பொழுது பேசினாலும் தொட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேண்டல் வேண்டா, வேண்டல் வேண்டா நிலை. விமலா என்ற வார்த்தைக்கும் அதற்கும் அவ்வளவு பொருள். ஏன் இங்க சொல்றாரு விமலா அப்படின்னா, ஒரு ஆசிரியர் இருக்காரு, அந்த ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, அவருக்கு என்ன கொடுப்பாங்க? ஊதியம் தருவாங்க இல்லையா? ஒரு வேலை தானே அது. எந்த வேலை செஞ்சாலும் என்ன உண்டு? நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை செய்யறேன்னா எனக்கு என்ன கொடுக்கணும்? அவங்க ஊதியம் கொடுத்தாதான் அந்த வேலையை நான் செய்ய முடியும். புரியுதுங்களா? இல்லைன்னா திட்டிக்கிட்டே செஞ்சுட்டு வருவேன், இல்லைன்னா சரியா செய்ய மாட்டேன், இல்லைன்னா போவே மாட்டேன். அவன் காசு தர மாட்டான், போகக்கூடாது அப்படின்ட்டு போக மாட்டேன் இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது. பெருமான் இந்த உயிர்களை எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? உள்ள ஓம்காரமாய் நின்று கொண்டு இந்த பொய்யான உயிர்கள் எல்லாம் மெய்யாக மாற்றுவதற்கு அவர் ஏதாவது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டா இல்லைன்றாரு. விமலா அப்படின்னா குற்றம் இல்லாதவன். குற்றம் இல்லாதவன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. யார் தெரியுமா குற்றம் இல்லாதவர்கள்? யார் குற்றம் இல்லாதவர்கள்? குற்றம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லணும்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள். குற்றம் இல்லாதவன் அப்படின்னு நீங்க யார சொல்லுவீங்க? குற்றம் இல்லைங்க அப்படின்னு இல்ல, பொதுவா ஒரு அவன் வந்து அது எப்ப சொல்லுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் மேல ஏதாவது ஒரு தவறு எதுவுமே இல்லை அப்படின்னா அவரை நான் என்னன்னு சொல்லுவேன்? குற்றம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப என் அறிவு எப்படின்னா, அவர் குற்றம் செய்யறாரா இல்லையான்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவர் குற்றம் செய்யறாரா இல்லையான்றதை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் பாக்குறேன், கவனிக்கிறேன், ஆராயிறேன். புரியுதா? அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்றேன்? அவர் குற்றம் இல்லாதவங்க அப்படின்னு. அவர் ரொம்ப நல்லவருங்க, குற்றம் இல்லாதவர், அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, குற்றம் இருக்குமே ஆனால், தவறு அவர் செய்யறாரு ஆனால் உடனே நான் என்ன பண்ணிடுவேன்? இவ்வளவு நாள் நல்லவனா இருந்தாயா, பாத்தியா புத்தி எப்படி போயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு. இது எப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இந்த இதுக்கு அடிப்படை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறை சொல்கின்ற குணம். குறை சொல்கின்ற குணம். அந்த குறை சொல்கின்ற குணம் தான் ஒருத்தங்கிட்ட எதை காமிக்குது? குற்றத்தை காமிக்குது. அவன் செஞ்சது தப்புங்க அப்படின்றது எப்ப எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் குறை சொல்லும் பொழுது தெரிந்து கொள்கிறேன். குறை சொல்லும் பொழுது அவன் செய்யறதுல நான் எதையோ என்ன பண்றேன், எனக்கு பிடிக்கல, அதனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை குறைன்னு சொல்றேன். எனக்கு ஏதோ பிடிக்காதனால அவன் செஞ்சதை நான் என்ன சொல்றேன்? குறைன்னு சொல்லிடுறேன். அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்வது குற்றம் என்பது ஆகிறது. பெருமானிடத்தில் என்ன கிடையாதான்? குறை பார்க்கும் குணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். குறை பார்க்கும் குணம் கிடையாது. அவர்கிட்ட என்ன கிடையாது? குறை பார்த்தாதானங்க குற்றம் கண்டுபிடிக்க முடியும். குறை பார்க்கிற குணமே கிடையாது. செய்தனவே தவமாக்குகிறார் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு. செய்தனவே தவமாக்கி, நீ இந்த உலக உயிர்கள் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோ அதை என்ன செய்யறாரு சிவபெருமான்? அந்த உயிர்கள் உய்வடைவதற்குரிய தவமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுக்குதான் விடை இங்க உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. இந்த 5 நிலைகள் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவம்.
இந்த 5 நிலைகள் என்பது என்னது? தவம். இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்மள ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நம்மளை மாற்றி நம்மளை மெய்மை அடைய வைக்கிறது. பொய்யெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வெளியே போய் நம்மளை மெய்மையானவர்களாக மாற்றுவதற்காக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க, விமலா அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றம் இல்லாதவன். குற்றம் இல்லாதவன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தப்பு செய்யாதவன் என்பது அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, அவன் தப்பு செய்யாதவன் என்பது அல்ல. அவருக்கு தப்பு செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குற்றம் இல்லாதவன் என்ற முழு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய உட்பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறை காணாதவன். அவன்கிட்ட என்ன கிடையாது, எந்த உயிர்களிடத்திலையும் இந்த குறை இருக்கு அப்படின்றத அவன் என்ன பண்றது இல்லை. ஏன்? அந்த உயிர்களை அதுவாக படைத்தது அவன் தான். அப்புறம் எப்படி? நான் தான் சமைச்சேன், உப்பு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாப்பாடை உப்பு போடாம தான் செய்யணுன்றதுக்காக தான் அப்படி செஞ்சிருக்கேன். அப்புறம் நான் சாப்பிட்டு உப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த சாப்பாட்டுல உப்பு அதிகமா போடணுன்றது எனக்கு தெரியும், அது வேணுண்டே தான் நான் போட்டேன். நானே இல்லைங்க அந்த சாப்பாட்டுல உப்பு அதிகங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக உயிர்கள் எல்லாம் எத்தகு தன்மையனாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து இறைவன் என்ன பண்றான், அந்த உயிர்களுக்குள் அந்த தன்மையை பொருத்தி வைத்திருக்கிறான். அவன் எப்படி குறை காண முடியும்? அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமலா அப்படிங்கிறார். ஐயா விமலா. இந்த விமலா என்ற வார்த்தைக்கு மற்றொரு பொருள், உயர்ந்த பொருள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேண்டல் வேண்டா நிலை. பெருமானே, பெருமான் நினைப்பாரு இல்லையா? பெருமான் நினைப்பாரா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கெல்லாம் இவ்வளவு செய்யறேன்னு, எனக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களெல்லாம் மெய்யா மாத்துறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இத்தனை போராடுகிறேன், எனக்கு நீ என்ன செய்ய போற? வாரமானா வெள்ளிக்கிழமைனா விளக்கேற்றுறியா? பிரதோஷமானா பாலாபிஷேகம் பண்ணிடுறியா? பௌர்ணமியானா கீவலம் சுத்துறியா அப்படின்னு கேட்பாரானா இல்லை. அதனாலதான் அவர் பேர் என்னது அப்படின்னு கேட்டா விமலா. நீ செய்தாலும் செயலனாலும் இறைவன் உனக்குள் எப்படி இருக்க போறாரு? உய்ய உன் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்று கொண்டுதான் இருக்கிறான். அதனால அவன் பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா விமலன். மெய்யா விமலா. உனக்கு என்ன கிடையாதுப்பா? எதிர்பார்ப்பு என்பது கிடையாது. நான் இதை செய்யறதுனால அவன் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட என்னை போற்றி பாட போகிறான் அப்படின்னு நினைக்க போறியா அப்படின்னா கிடையாது. மெய்யா விமலா. அடுத்த வார்த்தை என்னது? விடைப்பாகா. விடைப்பாகா அப்படின்னா, விடைனா விடை. 2 பொருள் உண்டு விடைக்கு. ஒண்ணு நந்தியம் பெருமான், இன்னொரு விடை பதில். அப்ப விடை பாகா அப்படின்றார். பாகன் அப்படின்னா பாகன், குதிரை பாகன், ஏர் பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தேர் பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாகனுடைய வேலை என்ன? அது எவ்வளவு வேகமா போகணும், எவ்வளவு மெல்லமா போகணும், எந்த திசையை நோக்கி போகணும், எப்ப நிக்கணும், எப்ப ஓடணும், இதெல்லாம் தீர்மானிக்கிறவர் யாரு? பாகன். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, மெய்யா விமலா விடைப்பாகா. விடைப்பாகா அப்படின்னா விடை என்பது ஐயா சொன்னது போல நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் என்பது ஏறு. ஏறு என்பது இங்க நம்ம பலமுறை பேசியிருக்கோம். நந்தி ஏறு இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம் என்ற தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. அறம் என்ற தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. அறம்னா என்னது? அறம். அறம்னா தொண்டுனே நம்ம கேட்டு 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 பழகி. அறம் அப்படின்னா என்னது? பேதம் இல்லாத ஒரு செயலுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம். எந்த ஒரு விஷயத்த செய்யலனாலும் அதுல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதம் இருக்கக்கூடாது. இவருக்கு தாங்க இது எனக்கு நல்லா கவனிச்சுட்டாருங்க, வாரமானா எனக்கு டீ எடுத்துட்டு வந்துருக்கிறாரு, இவரை நான் ஸ்பெஷலா கவனிக்கிறேன், அவரு நமக்கு ஒண்ணுமே தரமாட்டாரு, அவரை நம்ம வேற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பாகுபாடு இல்லாத அறம். அது அதனாலதான் பெருமான் எதை ஏறி வராருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம் என்ற விடை ஏறி வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? இவன் என்னவன், அவன் வேற ஒரு ஆள்னு அவன் பார்க்கறதே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கண்ணுதான். நீ என்கிட்ட வந்தாலும் வரனாலும் வரவனையும் அதே கண்ணில் தான் பார்க்கிறேன், வராதவனையும் அதே கண்ணில் தான் பார்ப்பேன். அதனாலதான் அவன் பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம் ஏறி வருபவன், விடையேறி வருபவன். விடையேறி வருபவன். என்னடா இவன் குற்றமே செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம நல்லதே செய்யறோம், நமக்கு ஒன்றும் செய்யறது இல்லையே சாமி. அறம். காரணம் என்னது? அறம் தெரியும். வேண்டத்தக்கது
அறிவோயின்றி. எனக்கு என்ன வேணும் அப்படின்றத பெருமானுக்கு தான் தெரியும். நான் கேட்கலாம், ஒரு லிஸ்ட் போட்டு, பெருமானே இந்தா 1000 பக்கங்கள் கொண்ட பதிவு ஒரு இதை கொடுத்துட்டேன் உன் கையில, இது பிரகாரம் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு நான் கேட்கலாம். ஆனா பெருமானுக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும் அப்படின்றது, அதை தான் அவர் தருவார். அதனால விடைப்பாகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறத்தை தன்னுடைய ஊர்தியாக கொண்டவன் இறைவன். இயக்குகிறான் அந்த அறத்தை, என்ன பண்றான்? இயக்குகிறான். அந்த அறம் இந்த உயிர்களின் மீது எப்படியெல்லாம் அந்த அறத்தில் அந்த உயிர்களை ஏற்றிக்கொண்டு பிரயாணம் செய்ய வேண்டும். நாளைக்கு எனக்கு முக்தி வேணும் சாமி கேட்டா கொடுத்துருவாரா? இப்ப வேணாங்க, இன்னொரு 50 வருஷம் ரொம்ப ஜாலியா இருக்க விரும்புறேன், சந்தோஷமா இருக்கணும், போகத்துல இன்னொரு 50 வருஷம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் வேணா நான் உங்ககிட்ட வரேன் சாமி சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் வயசு இருக்குப்பா. இது முடியெல்லாம் நிறைச்சி கண்ணு தெரியாம காது கேட்காம போகும்போது தான் சிவபெருமானேன்னு சொல்லணும். கண்ணு தெரியாம நடக்க முடியாம கூண் விழுந்து அப்ப போய் சாமி கிட்ட போய் சாமின்னு சொன்னாதான் சாமி பார்ப்பாரு. இப்ப எதுக்கு நல்லா உடம்பு நல்லா இருக்கும் போது ஏங்க போகும்? அறியாமையின் உச்சம். அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறம் இறைவன் என்ன பண்றாரு, அங்க உட்காந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி உறுதியில ஏற்றி உட்கார வச்சிட்டாரு அவங்களெல்லாம், வா நீ இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விடைப்பாகா, அந்த விடை அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம் என்கின்ற ஒரு ஊர்தி. அந்த ஊர்தி எதுக்கு ஊர்தி எதுக்கு உதவும்? ஒரு வாகனம் எதுக்கு உதவும்? ஒரு எல்லையை போய் சேர்வதற்கு உதவும். புரியுதுங்களா? அப்ப இந்த முக்தின்ற முழுமையை நான் அடைய வேண்டுமே ஆனால் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற. அதுக்கு முன்னாடி சொன்ன வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன். பெருமானே நான் வீடு பேறு அடைய வேண்டுமே ஆனால் எதுல போகணும்? நானு மெய்யானவன் விமலன் இயக்குகின்ற அந்த விடை ஏறி செல்ல வேண்டும். அந்த விடை ஏறி வருபவன் என்னை சேர வேண்டும். எனக்குள் இருக்கிறான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். அவனை நோக்கி தான் என்னோட பயணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். விடை பாகா, அந்த அறம் என்ற ஊர்தியை, அந்த அறம் என்கின்ற அந்த ஏறி வருகின்ற இறை, அதை இயக்குகின்றவன், அந்த ஊர்தியை இயக்குகின்றவன் யார் அப்படின்னா விடை பாகன். மெய்யா அப்படின்னு சொன்னோம். ஏன் மெய்யா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த உலக உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கு? பொய்யா இருக்கு. அந்த பொய்யா இருக்க உயிர்கள் எல்லாம் பெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மெய்யா மாத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப எல்லாருமே கேட்கிற கேள்வி வந்துடும். ஒரு கேள்வி என்னது? வேலைத்தான் வேலைங்க, இந்த வேலை நமக்கு தேவையா? ஏன் இறைவன் படைக்கும் போதே எல்லா உயிர்களும் எப்படி படைக்கலாம்? மெய்யா படைச்சிட்டா இந்த வேலை தேவையில்லையே. எல்லாமே மெய்யா படைச்சு அழகா அவர் கூடயே வச்சிருக்கலாமே, எதுக்கு அதை பொய்யா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெய்யாக்கணும் அப்படின்ற கேள்வி எழும் இல்லையா? இந்த மாதிரி அஞ்ஞானம் நிறைந்த கேள்விகளுக்கு இது ஒரு கேள்வி. இது மாதிரி பலாயிரக்கணக்கான கேள்விகள் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும், நமக்குள்ள மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கு. நம்மெல்லாம் வாய் திறந்து கேட்கிறோம், அது வாய் திறந்து கேட்கறது இறைவனுக்கு தெரியும். புரியுதா? ஏன் இப்படி என்ன படைச்ச? ஏன் இப்படி இருக்கேன் நான்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்கிறோம் இல்லையா? பெருமானே நான் திருவாசகத்தை தொட்டுட்டேன் சாமி, திருவாசகத்தை தொட்டு இன்னும் நான் இப்படித்தானே இருக்கேன் அப்படின்லாம் கேள்விகள் கேட்கிறோம் இல்லையா? அதற்கெல்லாம் விடையை தருகின்ற பாகன் யார் அப்படின்னு கேட்டா, விடை என்பது பதில். அதற்கெல்லாம் பெருமான் என்ன பண்ணுவாராம்? உரிய காலம் வரும்பொழுது தருவார். நம்ம அவசரப்பட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம், இல்லை கேட்காமையே நின்றுகிட்டு இருப்போம். நல்லா புரிஞ்சுக்குங்க, கேட்கறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை அவரு, கேட்காமலே அதை பத்தி சம்பந்தமே இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சு திருவாசகத்தை கையில கொடு அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, அவன் யாரு? விடைப்பாகன். மெய்யா விமலா விடைப்பாகா. யார் இந்த விடைப்பாகன்? முகவரி சொல்லணும் இல்லையா? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். உடனே இப்படிலாம் சொல்றதுனால அவரு வேறங்க, வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் வேறங்க, அவர் கடவுளுங்க. வேதத்துல சொல்லி இருக்கிறது கடவுள், மாணிக்க வாசக பெருமான் சொல்லி இருக்கிறது வேற ஒருத்தர் அப்படின்னு நீங்க யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக, நம்ம யாரும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக மணிவாசக பெருமான் உடனே சொல்லிடுறாரு. என்னது? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். வேதங்கள் ஐயா, வேதங்கள் என்ன சொல்லுது?
4 வேதங்களை நீ எந்த வேதங்களை எடுத்து புரட்டி புரட்டி எந்த பக்கத்தை படிச்சாலும் சரி, முதல்ல துவங்கி ஆதி துவங்கி அந்த வரைக்கும் அந்த வேதத்துக்குள்ள நீ உருண்டு பிறண்டு வந்தாலும் சரி, அது ஐயான்னு ஒரே ஒருத்தரை தான் சொல்லுது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்யனாகவும் விமலனாகவும் விடைப்பாகனாகவும் எனக்குள் ஓம்காரமாய் நின்று கொண்டிருப்பனாகவும் அவன் திருவடிகளை கண்டு நான் உய்வடைவதற்காகவே வீடு பேறு அடைவதற்காகவே என்னோடு என் நெஞ்சினுள் இமைப்பொழுதும் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்ற இறைவன் சிவபெருமானை தவிர வேற யாரும் இல்லை. வேதங்கள் ஐயா என ஓங்கி, வேதங்கள் ஐயா என ஓங்கி எப்படி சொல்லுது? வேதங்கள் ஓங்கி ஓங்கி சொல்லுது, பெருமானே பெருமானே பெருமானே. சிவபெருமான் தான் வேதங்கள், எல்லா வேதங்களும் பறைசாற்றுகின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து, ஓங்கி உயரத்துல மட்டும்தான் நிற்கிறியா அப்படின்னு கேட்டா கிடையாது. பாதாளத்துக்குள்ள எவ்வளவு ஆழம் போனாலும் அங்கேயும் யார் இருக்கா? நீதான் நிக்கிற. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற, ஆழ்ந்து மட்டும் இருக்கியானா இல்லடா சாமி, அகன்ற நீதான். ஆழ்ந்து அகன்ற எப்படி இருக்க? ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நுண்ணியன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப 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 கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்ணியன். நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஆழ்ந்து அகன்ற ஓங்கி, ஓங்கிங்கிறார். ஓங்கினா எல்லாருக்கும் இங்க இருந்து பார்க்கும்போது வானம் நம்ம கண்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா? வானம்னு தெரியுது, வானத்துல என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து பார்த்த உடனே நம்ம சொல்லலாம் அது என்னது. அதுக்கு யாரும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பார்த்த உடனே அது வானம்னு சொல்லிடலாம். அப்ப அது ஓங்கி இருக்குது அப்படின்றது அர்த்தம். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து, ஆழ்ந்து அப்படின்னா ஒரு கடல் எப்பேற்பட்டதுன்னு சொல்ல முடியும்? ஆழங்க அப்படின்னு. அது ஆழத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா கடல் ஆழமானது அப்படின்றது என்னால சொல்லிட முடியும். ஆழ்ந்து அகன்ற ஒரு மலை எப்படி இருக்கு? அகன்று இருக்குது. அகன்ற, ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா நுண்ணியன் என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. வானம் ஓங்கி இருக்கு, அப்ப உச்சியில போய் தான் அவனை பார்க்கணும். கடல் ஆழ்ந்து இருக்கு. இந்த பூலோகம் எப்படி இருக்கு? பாதாளம் எப்படி இருக்கு? ஆழ்ந்து இருக்கு. அப்ப பாதாளத்துக்குள்ள போய் தான் அந்த ஆழத்தை பார்க்க முடியும். அகன்று இருக்குது மலை. இந்த உலகம் பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு, எப்படி இருக்குது? அகன்று இருக்குது. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா சுத்தனாதான் இறைவன் எங்க இருக்கான்னு பார்க்க முடியுமான்னு கேட்டா அடுத்த வார்த்தையில அவர் சொல்லிடுறாரு, இல்லடா அவர் யாரு? நுண்ணியன். நீ அந்த ஓங்கி அந்த உச்சத்துக்கு போகும்போதும் சரி, ஆழ்ந்து இந்த ஆழத்துக்குள்ள போகும்போதும் சரி, இந்த அகன்று இருக்கக்கூடிய இறைவனை நீ சுத்தி சுத்தி தேர்னாலும் சரி, எல்லா இடத்துலயும் நுண்ணியனாக இருப்பவன் யார் அப்படின்னு கேட்டா அப்ப எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இறைவன். அப்ப அவனை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. புரிஞ்சுக்கணும் நம்ம. எப்படி? மெய்யா விமலா உடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். சிறு 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 அணு போல இருக்கவன். சின்ன சின்ன பொருள்லயும் இறைவன் இருக்காரு, பெருசிலையும் இறைவன் தான் இருக்கிறாரு. இதுல மட்டும்தான் இறைவன் இருக்காரு, அதுல இருக்க இல்லை அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது, தள்ளி பார்க்க முடியாது. அப்படின்றதுதான் மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப தெளிவா சொல்றாரு நமக்கு. என்னது? ஆமா, சின்ன துகள்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு பெரிய இது கிடைக்கிறது. அதனால எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்றதுக்கு தான் மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. வெய்யாய் அப்படின்னா, வெய்யாய் அப்படின்னா வெப்பம், சுடுகின்றது அப்படின்றது அர்த்தம். சுடுகின்றதெல்லாம் என்ன தன்மை உடையது அப்படின்னா வெய்ய தன்மை உடையது. வெய்ய வினை இரண்டும் அப்படின்னு, வெய்ய வினை இரண்டும் வெந்தகல அப்படின்னு. வெய்ய வினை இரண்டும். வெய்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? சுடுகின்ற வினை. சுட்டுணுமா வினைய, சுட்டு சாம்பலாக்கணும். வெந்து அகல, வெந்து அகல. இந்த உடம்பு எரிஞ்சு போச்சுன்னா என்ன மிஞ்சம்? அப்ப உடம்பு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த உடம்பு சாம்பலாகணும்னா என்ன வேணும்? வெப்பம் வேணும். வெப்பத்தால இதை சுட்டாதான் இந்த உடம்பு என்னவாகும்?
சாம்பலா. அப்படி வெய்யாய் எப்பேற்பட்டவன் நீ? வெப்பமானவன். ஏன்? எனக்குள்ள இருக்கக்கூடிய பொய்யெல்லாம் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. அந்த பொய்யெல்லாம் பொடியாக்கணும் அப்படின்னா நீ என் வினையை பொடியாக்கி அப்படின்வார். இந்த கடும் வினையை நீ என்னவா பண்ண? பொடியாக்குற சாமி அப்படின்வார். அப்ப இந்த வினையெல்லாம் பொடியாக்கப்படுமே. பொடியாக்கணும் அப்படின்னா நீ எப்பேற்பட்டவனா இருக்கணும்? வெய்யாய். எப்படி இருக்கணும்? வெய்யாய். என் வினைகளை எல்லாம் பொடியாக்கக்கூடிய வெப்பமானவன் நீ. தனியாய் அப்படின்னா குளிர்ச்சியானவன் அப்படின்றது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கீங்க. சுட்டா உடனே என்ன ஆகும்? நமக்கு கத்துவோம்ல, ஐயோ சாமி இவ்வளவு நெருப்பள்ளி கொட்டுறிய, தாங்க முடியல சாமி அப்படின்னுல. அந்த தாங்க முடியலன்னு சொல்லும் போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை இறைவன் எப்படி தராராம்? குளிர்ச்சியானவனாய் நம்முள் நிறைந்து தருகிறார். குளிர்ச்சியானவனாய் நம்முள் இருந்து அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள சொல்லுங்க. வெய்யாய் தனியாய். பெருமானே எப்ப எல்லா பிறப்புகள்லையும் நம்ம கூடயே சேர்ந்து வர்றது என்னது? இந்த வெப்பமும் இந்த குளிர்ச்சியும். பெருமான் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்காரு? எல்லா நேரத்திலும் இன்பத்தை மட்டும் தர்றது இல்லை. பல நேரங்களில் துன்பமும் பல நேரங்களில் இன்பமும் மாறி மாறி தான் வரும். அப்ப வெய்யாய் தனியாய், அது உலகியலுக்கு இன்பமும் துன்பமும். இந்த ஆனந்தம் என்ற நிலையை நாம் அடைய வேண்டுமே. ஆனால் பெருமான் எப்படி இருக்கிறாரு? நமக்குள்ள வெய்யாயும் தனியானாகவும், வெய்யாய் தனியாய் இயமானாம். இயமானாம்னா இயமானன். இயமானன் இயமானன்னா ஒரு 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 ஓனர் அப்படின்றது அர்த்தம். ஓனர் ஓனர் எசமானன் அப்படின்றது அர்த்தம். எசமானன்னா யாரு? அவன் தான் தீர்மானிக்க கூடியவன் அப்படின்றது அர்த்தம். என்ன நடக்கணும்னு தீர்மானிக்கிறவன் தான் யாரு? எசமானன். இந்த இந்த இடத்துக்கு ஓனர் தான் இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றத தீர்மானிப்பார். நல்லா புரிஞ்சு. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி எவரோ அவர் தான் அந்த வீடு எப்படிலாம் இருக்கணும், யார் இருக்கணும், எந்த ரூம் எல்லாம் அவங்க உபயோகிக்கணும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு கேட்டா அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன். அப்படி இயமானன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்தக்காரன் அப்படின்றது அர்த்தம். உரிமை உள்ளவன் அப்படின்றது அர்த்தம். எசமானன் அப்படின்றது அர்த்தம். எதற்கு எசமானன்? அவன் எப்பொழுதெல்லாம் இந்த உலக உயிர்கள் வெம்மையையும் எப்பொழுதெல்லாம் இந்த உலக உயிர்கள் தனியாகவும் இருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். எப்பெல்லாம் அந்த உயிர்கள் வெப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உரிய உயிர்களாக மாறுகின்றன, எப்போதெல்லாம் அந்த உயிர்கள் குளிர்ச்சியை அனுபவிப்பதற்கான உயிர்களாக மாற்றப்படும் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. வினையை சுமந்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெய்யாய். இந்த வினையை நான் கடப்பதற்கு என்னோடு அவன் பயணிக்கிறது. எப்படி பயணிக்கிறான்? வெய்யாய் என்னோடு பயணித்தான் எல்லா பிறப்புகளிலும். தனியாய் எப்பொழுது வினைகள் எல்லாம் கழிக்கப்பட்டு இறைவனை நான் உணர பெற்றேனோ, இறைவன் திருவடிகளை அடைய பெற்றேனோ, இறைவன் திருவடி தாமரைகளை என் மீது சூட்டினானோ, அப்பொழுது நான் எப்பேற்பட்டவனாக மாறினேன்? தனியனாய் இருந்து என்னை எனக்கு என்ன பண்ணான்? குளிர்ச்சியை தந்தான் இறைவன். இதை ரெண்டுத்தையும் எப்ப தரணும்ன்றத முடிவு பண்றவன் யார் அப்படின்னு கேட்டேன்னா ஏமானன். அடுத்த வார்த்தையை போடுறாரு. என்னது? ஏற்கனவே பார்த்தோம் விமலான்னு. என்னது விமலானா? குற்றம் இல்லாதவன் அப்படின்றது அர்த்தம். குற்றம் இல்லாதவன்னா குறையை பாராதவன், குறை பார்க்காதவன். அவனுக்கு பேர் யாரு? குற்றம் இல்லாத. இன்னொன்னு வேண்டல் வேண்டாத தன்மை உடையவன். வேண்டல் வேண்டாத தன்மை உடையவன். உன்னை வெப்பத்தில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், இதை செய் அப்படின்னு அவர் கேட்பாரா அப்படின்னா கேட்க மாட்டார். இதை நீ செய்யலடா, அதனால உன்னை வெப்பத்துல இருந்து நான் உன்னை காப்பாற்ற போறது இல்லைன்னு நம்ம மேல கோவப்பட போறாரான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் இயமானன். ஏன் அவன் இயமானன்? இயமானன்னா யாரு? எசமானன். அந்த எசமானன் என்ன பண்ண போறான் அப்படின்னு கேட்டா எப்ப இந்த உயிர்கள் வெப்பத்தில் இருக்க வேண்டும், எப்ப இந்த உயிர்கள் குளிர்ச்சியை நோக்கி வர வேண்டும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியவன் அவன் தான் எசமானன். தெரிஞ்சதுனால அவன்கிட்ட போய் நீ ஐஸ் வச்சுட்டு இருக்காத, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காத. பெருமானே நீ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சியா, அதனால உனக்கு இதை வாங்கித்தரேன் அதை வாங்கித்தரேன், என்னை இப்படி மாத்திரு அப்படி மாத்திருன்னு கேட்காத. காரணம் என்ன? வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா. அடுத்த வார்த்தையை கவனிக்கணும். பொய்யாயின எல்லாம்
போயகல வந்தருளி. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நமக்கு கிட்ட இருக்கக்கூடியது பொய்யானது, பொய்யானவை, பொய்யானவை. அடுத்த வார்த்தையை பார்க்கணும். பொய்யாயின எல்லாம், எல்லாம் பொய்யாயின, எல்லாம் பொய்யாயின. எப்ப? போய் அகல வந்து அருளி. பெருமான் எப்பொழுது எனக்குள் வந்து நுழைந்து விட்டான், என்னுள் பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிறான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் பெருமான் இருக்கிறான் என்பதை நான் தெரிந்ததற்கு பின் எல்லாமே எப்படி தெரிஞ்சது? பொய்யாதான் தெரியும். என்ன ஒட்டிக்கிட்டு இருந்தது எல்லாமே என்னது? பொய். இவ்வளவு நாள் நான் மெய்யின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் என்னது? பொய், மாயை. இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பெருமானுடைய அந்த நினைவு தான் என்னது? நிரந்தரம். பெருமான் மீது நாம் வைக்கின்ற அன்புதான் என்னது? நிரந்தரம். அவன் என் மீது வைக்கின்ற அன்புதான் என்னது? நிரந்தரம். அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்ப நான் என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வெய்யனாகவும் தனியனாகவும் இருந்து எனக்கு எசமானனாக இருந்து எப்பொழுது அவன் எனக்கு இதை புரிய வச்சு பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. இந்த பொய்யானவை எல்லாம் போய் அகலுவதற்காகவே பெருமான் என்ன பண்றாரு? அந்த உயிர்களிடத்துக்கு வருகிறார். இறைவன் எனக்கிட்ட வந்துட்டான் அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே எல்லாமே பொய்யாதான் தெரியும் கண்ணு முன்னாடி. எதுவுமே நிரந்தரம் இல்லையா? எது மட்டும்தான் நிரந்தரம்? அவனுடைய பேரருள் ஒன்று மட்டுமே நிரந்தரம். போய் உயிர்கள் எல்லாம் போய் சென்று சேர வேண்டிய இடம் என்னது? அவனுடைய திருவடி தாமரைகள் மட்டும்தான் அப்படின்ற தெளிவு வரும் பொழுது மற்றதெல்லாம் என்னவா தெரியும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யாக தெரியும். பொய்யாயின எல்லாம் போய் அகல, பொய்யாயின எல்லாம் போய் அகல. அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? போயிடணும், போய் அகன்று விட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி. அதுக்கு என்ன வேணும்? என்கிட்ட இருக்க பொய்யெல்லாம் போய் அகன்று விட வேண்டுமே ஆனால் அவன் வந்து அருள வேண்டும், அவன் வந்து அருள வேண்டும். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் எதற்கு விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீருற்றே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இல்லையா? அதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எதெல்லாம் நடந்தா இது சாத்தியம்? வீடு அடைவது என்பது எப்போது சாத்தியம்? இத்தனை பிறவிகள் பிறந்து இழைப்பது எப்படி சாத்தியம்? இழைத்து அவன் திருவடிகளை அடைவது எப்படி சாத்தியம்? வீடு பேர் அடைவது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி. மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடர், மெய்ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே. நல்லா புரிஞ்சுக்குங்க. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. எனக்குள் இருக்கின்ற பொய்கள் எல்லாம் என்னை விட்டு போவதற்காகவே அவன் வந்து அருளினான், போவதற்காகவே அவன் வந்து அருளினான். இருந்து எனக்குள்ளேயே இருக்கான். ஆனா அவன் இருந்ததை எனக்கு தெரியப்படுத்தி, ஐயா நான் வந்துட்டேன், உனக்குள்ளதான் இருக்கேன். எதற்கு வந்திருக்கேன் அப்படின்னா, உன் பொய்யெல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வெளியே அனுப்பி உன்னையும் என்னவா மாத்திக்கிட்டு இருக்கேன்? மெய்யானவனாக மாத்திக்கிட்டு இருக்கேன். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம். நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை மெய்ஞானம். நான் ஞானின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் ஞானி கிடையாது. எனக்கு ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் ஞானிகள் ஆகிவிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மெய்ஞானம் ஆகி அப்படின்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். என்னது? மெய்ஞானம் ஆகி. எனக்குள் ஞானம் வளர வேண்டுமே ஆனால் அதை வளர்க்க வேண்டியவன் யாரு? மெய்ஞானம். எனக்குள் ஞானமாகி நிற்க வேண்டியவன் யார் அப்படின்னு கேட்டா இறைவன். மெய்ஞானம் ஆகி, மெய்ஞானம் ஆகி அப்படிங்கிறார். மெய்ஞானம் ஆகி. என்ன ஞானமா இருக்கணும் பெருமான் நமக்குள்ள? மெய்ஞானம். மெய்ஞானம்னா என்னது? இருக்கிற எல்லா வேதங்களையும் 4 வேதங்களையும் கரைச்சி குடிச்சிட்டங்க. மெய்ஞானமா? 12 திருமுறைகளும் அப்படியே உட்கார்ந்தன்னா அடிச்சு பிச்சு உதறிடுவேன் அப்படின்னு கேட்டா அது மெய்ஞானமா? மெய்ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அறிவு எப்பேற்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது குறைந்ததாக இருந்தாலும்
இருக்கிறதுலயே இமயமலையை விட உயர்ந்ததாக இருந்தாலும் அதை எனக்கு தந்தவன் இறைவன் என்று சொல்வது தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்ஞானம். அதை தந்தவன் யாரு? இறைவன். தந்து அவன் அதுவாகவே என்னுள் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்வதற்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அததான் மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, மெய்ஞானம் ஆதி அப்படிங்கிறார். மெய்ஞானம் ஆதி. நான் ஆக்கல, என்னை ஞானியாக நான் ஆக்கி கொள்ளவில்லை. மெய்ஞானம் ஆதி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ஞானமாகி மெளிர்கின்ற, எப்ப அந்த மெய்ஞானமாக எனக்குள் நீ உள்புகுந்து என்னை மெய்ஞானம் உடையவனாக ஆக்கினாயோ அப்பொழுது நான் எப்படி இருப்பேன்? மிளிர்கின்ற. அது எப்பேற்பட்டது? மிளிர்தல்னா என்னது? நல்லா வாங்க புரிஞ்சுக்குங்க. மிளிர்தல்னா என்னது? எங்க இருந்து பார்த்தாலே தெரியும். எவ்வளவு தங்கமா ஒரு தங்கத்திலயும் ஒரு கிரீடம் போட்டிருக்காங்க இறைவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிக்கு. எங்க இருந்து பார்த்தாலே தெரியும். வெளியில இருந்து பார்த்தாலே அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். மேல கோபுரத்து மேல ஒரு தங்க கலசம் வைக்கிறாங்க, எங்க இருந்து பார்த்தா தெரியுது. கீழே இருந்து பார்த்தாலே சொல்லிடுவோம் அது என்னதுங்க? தங்கம். என்னது? தங்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப மெய்ஞானமாகி மிளிர்கின்றன என்ன? மிளிர்தல்னா என்னது அப்படின்னா, நான் போய் என்னை பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் என்ன பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இதெல்லாம் தெரியுங்க, நான் இவ்வளவு பெரிய ஞானிங்க, இவ்வளவு பெரிய புத்திசாலிங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான ஞானம் எப்படி ஒரு மலரின் வாசத்தை மடல் போட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையோ, போய் ஒரு மலரோட வாசனை போய் சொல்லுமா, மல்லிப்பூ நான் ரொம்ப நறுமணமா இருப்பேன் என்னை முகந்து பாருன்னு சொல்லுதா? அது அந்த வழியா நடந்து போகும்போதே என்ன ஆகுது? அந்த வாசனை நம்ம ஈர்க்குது. ஒரு கடையில போறோம், பிடித்த உணவு சமைச்சிட்டு இருக்காங்க, வந்து சொல்றாங்களா, அந்த வாசனை என்ன பண்ணுது? ஈர்க்குது. அங்க அந்த சமையல் அதை செய்யறாங்க அப்படின்றது ஈர்க்குது இல்லையா? அப்படி மெய்ஞானமாகி மிளிர்கின்றவன் இறைவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானமாகி அவன் உள்ள வந்துட்டான் அப்படின்னா நம்ம போய் நமக்கு பேனர் அடிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போய் நான் இவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவங்கன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமான் என்ன பண்ணுவாராம்? உள்ளிருந்து மிளிர்வான், ஞானமாகி மிளிர்வான் அந்த உயிர்களுக்குள்ள இருந்து. அததான் மாணிக்க வாசக பெருமான் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று. அவனுக்குள்ள எங்கெங்க தேன் இருக்குன்னு எப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அவன் பேசுவது தேனாக இருந்தால் சிறந்த அடியார் அவன். அவன் பேசுவது தேனாக இருந்தால் அவன் யாரு? சிறந்த அடியான் என்று யாரால் சொல்லப்படுகிறான்? சிவபெருமானால் சொல்லப்படுகிறான். அதுதான் சொல்றாரு, மெய்ஞானமாகி மிளிர்கின்ற. அடுத்த வார்த்தையை கவனிக்கணும், எங்கேயுமே விட்டு கொடுக்கல ஒரு இன்ச்சு கூட. என்னது? மெய்ச்சுடர். என்ன சுடர்? நீ சுடர் அப்படின்னா என்ன ஆகும்? சுடும். அதை ஏற்றுவதற்கு, அந்த சுடரை உருவாக்குவதற்கு யார் வேணும்? ஒருத்தர் வேணும். அந்த சுடர், ஏற்றுகின்ற சுடர் எவ்வளவு நேரம் எரியும்? அதுல அந்த நெய் இருக்கிற வரைக்கும் எரியும். அந்த நெய் காலி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? அது போயிடும். மெய்ச்சுடர் அப்படின்பது அப்படி அல்ல. மெய்ச்சுடர் என்பதற்கு தானாக சுயம்பாகவே எழும்புகின்றதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்ச்சுடர். அப்படிதான் இறைவன் எல்லாருக்குள்ளேயும் எப்படி வராராம்? மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. நான் போய் எந்த புத்தகத்தை உருட்டி பரட்டி அதை அறிவை தேர்த்தனாலும் வராது. பெருமான் என்ன பண்ணுவாரு? விச்சதின்றிய விளைவு செய்வான். விச்சதின்றிய விளைவு செய்வான். விதை போடாமலே என்ன பண்ணிடுவான்? விளைய வச்சிருவான். அப்படி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர். என்ன சுடர்? நீ அந்த சுடர் என்ன பண்ணாது? சுடாது. அது என்ன பண்ணும்? நம்ம என்ன பண்ணும்? நம்மை நோக்கி வரக்கூடிய அவச்சொல்களை தான் என்ன பண்ணும்? அது சுடும். பொங்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மை நோக்கி வரக்கூடிய அவச்சொல்களுக்கு நம்மளும் எதிர்வினை ஆற்றக்கூடாது. எப்படி பண்ணணும்? அதை அந்த சோதியில போட்டாலே போதும். அதை அந்த சோதியில போட்டுட்டு நம்ம பாட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்படியா? நான் செய்தது தவறா? சரி, உள்ள இருக்கவரு அது சரியா தவறான்னு திருத்த வேண்டியவர் யாரு? உள்ள இருக்கவரு. படைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு போனோம்? என்னை வைத்து இறைவன் இதை படைக்க சொன்னா நான் படைச்சிட்டேன், நான் நகர்ந்து போயிடுவேன், அவ்வளவுதான். அதை திட்டுறானா, அதை தலையில தூக்கி வச்சு ஆடுறானான்றதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எப்ப வரைக்கும் இதை படைத்தவன் ஞான் என்று நான் கீழே பேர் போடாத வரைக்கும் இது சாத்தியம். கீழே பேர் போட்டுட்டேன்னா என்ன ஆகும்? ஐயோ, நான் எழுதிட்டு வந்ததை யாராவது கரெக்டா பாடிக்கிறாங்களா பாருப்பா,
எவனா திட்டானா பாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எஞ்ஞானம் அப்படின்னா அவன் மெய்ஞானம். நல்லா புரிஞ்சுங்க. மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் அவன். எல்லாருக்குள்ளயும் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் அவன். எஞ்ஞானம் இல்லாதேன். எஞ்ஞானம் இல்லாதேன் யாரு? நம்ம ஐயா உட்கார வச்சு 658 பாட வச்சுட்டாருங்க, பேச வச்சுட்டாருங்க. நான் தாங்க ஞானி. எனக்கு தெரியாது திருவாசகத்துல யாருக்குங்க தெரியும்? வாங்க, எதை சொல்லணும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஆணவம். மெய்ஞானமாகி மிளிர வைத்தவன் இறைவன். மெய்ஞானமாகி நம்ம இங்க உட்கார வச்சு 658 பாடல்களை பேச வைத்தவன் இறைவன். கேட்க வைத்தவன் இறைவன். புரிந்து கொள்ள வைக்கவும் பகிர வைத்தவன் தெளிய வைத்தவன் இறைவன். நம்மளா அந்த செயலை செஞ்சு முடிக்கல. எஞ்ஞானம் இல்லாதேன் யாரு? நம்ம எல்லாம் யாரு? எந்த ஞானமும் இல்லாதவர்கள் நாம் அப்படின்னு சொல்ல பலமுறை இங்க சொல்லியிருக்கு. இந்த வார்த்தைக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவு. இந்த வார்த்தைக்கு பேர் என்னது? நிறைவு. ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஏன் இதை சொல்லணும்? எப்ப சொல்லணும்? எப்பவுமே சொல்லணும். திருவாசகம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணுமா? இல்ல. 51 பதிகம் முடிச்சுட்டு சொல்லணுமா? இல்ல. ஒவ்வொரு செயலும் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறானே, அதற்கு நான் நன்றி பாராட்ட வேண்டுமே. ஆனால் அதற்கு நான் தகுதியானவன் இல்லை என்பதை இறைவனிடத்தில் ஒவ்வொரு முறையும் நான் போய் என்ன பண்ணணும்? முறையிடணும். பெருமானே, இதை வைத்து என்னை வைத்து இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாயே, ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. எஞ்ஞானம் இல்லாதேன். நான் யாரு? எந்த ஞானமும் இல்லாதவன், எந்த அறிவும் இல்லாதவன், இதற்கு துளியும் தகுதி இல்லாதவன். ஆனா பெருமானும் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமான் பெருங்கருணையாளன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? உங்களை கீழே இறக்கி இறக்கி நிக்கணும். எப்பவுமே நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கீழே இறங்கிதான் நிக்கணும். எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கண்டிப்பா என்ன இருக்கணும்? தாழ்வு இருக்கணும். பெருமானிடத்தில் என்ன பண்ணி இருக்கணும்? தாழ்வு இருந்துட்ட. பெருமானே நீதான் யா பெரிய. அவங்க எல்லாம் தெரியாம சொல்றாங்க. அவங்க எல்லாம் நம்மளை சுத்தி இருக்கவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வேற வழி இல்ல. சுவைச்ச சுவை அப்படி. புரியுதா? உணவு போட்ட உணவு அப்படி. உணவு நல்லா போட்டா என்ன பண்ணதான் செய்வாங்க? நல்லா இருக்குங்க அப்படி சொல்லத்தான் செய்வாங்க. என்ன மாதிரி யாருமே சமைக்க முடியாது என்ற எண்ணம் வரக்கூடாது. பேசினா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்ன மாதிரி யாரும் பேச முடியாதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம விட அதிகமா அழகா இன்னும் புரியுற அளவுக்கு தெளிவா பேசுறவங்க 1000 பேர். அவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லாத்த விட தெளிவா உயர்வா ரொம்ப அழகா பேசுறவன் இறைவன் ஒருத்தன் இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா உயிர்களோடையும் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கும் பொழுது நான் தான் நல்ல பேச்சாளன்னு சொல்லக்கூடாது. அவன் இருக்கும் பொழுது நான் தான் ஞானின்னு சொல்லக்கூடாது. அவன் இருக்கும் பொழுது நான் தான் பெரிய ஆளுன்னு பேசிக்க கூடாது. அப்ப அதுக்குதான் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். என்னன்னு எஞ்ஞானம் இல்லாதே. ஐயா கேட்கிறார் ஒரு இடத்துல திருவாசகத்துல, அறிவனாக கொண்டோ என ஆண்டது, அறிவனாக கொண்டோ என ஆண்டது. என்ன நீ ஆண்டிய அறிவாளின்னு நினைச்சாயா என்ன பிடிச்ச? நான் அறிவாளியா? நான் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தாம் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம். என் அறிவு என்னன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த தெளிவு எப்ப இருக்கணும்? எப்போதும் இருக்கணுங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். எஞ்ஞானம் இல்லாதேன். எனக்கு என்ன கிடையாது? நீ ஆட்கொண்ட, நீ என் கையில கொடுத்த, நீ இந்த திருவாசகத்தை பேசுன்னு என்னை பேச வச்சுட்ட, நான் தான் பெரியாளா? எஞ்ஞானம் இல்லாதே. எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே. எஞ்ஞானம் இல்லாதே இன்ப. எனக்கு ஞானம் இல்லை, அந்த அறிவு என்கிட்ட இருக்குது.
ஆனா அதை பற்றிய கவலை இல்லை. ஏன்? மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரானவன் நீ. மெய்ஞானமாகி எனக்குள் மெய்ச்சுடராக மிளிரப் போகின்றவன் நீ. எஞ்ஞானமும் இல்லாதவன் நான். எனக்கு தெரியும். எனக்கு இன்பத்தை மட்டுமே தரப்போகின்றவன் நீ. இன்பம்னா என்னது? கோடி கோடியா பணம், எல்லா பேரு புகழ், அதுவான அது இல்லை. தயவு செஞ்சு அந்த இன்பத்தையும் இந்த இன்பத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுறாதீங்க. இன்பம் ஆனந்தம் என்னது? எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே. எனக்கு நீ எப்பேற்பட்டவன்? இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய பெருமான் ஐயா நீ. என் அறிவு வளரலன்னு நான் உங்ககிட்ட வந்து அழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? என் அறிவை நீ வளர்த்துக்கிட்டு இருக்கன்றது எனக்கு புரியுத. எனக்குள்ள இருந்துகிட்டு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்று கொண்டிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? எஞ்ஞானம் இல்லாது எனக்கு எந்த அறிவும் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். எந்த அறிவும் இல்லாதவனுடைய இருக்கின்றவனுக்கு இன்பத்தை தருகின்ற பெருமானாக இருக்கின்றவன் நீ. எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும். எது அஞ்ஞானம்? எது அஞ்ஞானம்? எதெல்லாம் ஏன் செயல்னு நான் நினைச்சனோ அத்தனையும் என்னது? அஞ்ஞானம். எதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நான் நினைச்சனோ அதெல்லாம் என்னது? அஞ்ஞானம். எதுலெல்லாம் நீ இல்லைன்னு நினைச்சனோ அதெல்லாம் அஞ்ஞானம். இங்க மட்டும்தான் நீ இருக்கேன்னு நினைச்சேன் இல்லையா, அதெல்லாம் அஞ்ஞானம். எல்லா இடத்துலயும் நீ இருக்க, எல்லா செயலும் நீ, எல்லாத்தையும் நீ தான் பண்ற, எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுட்டு இருக்க அப்படின்ற அறிவுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெய்யறிவு, மெய்ஞானம். அஞ்ஞானம் என்பது அவன் இல்லை என்று எதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்ஞானம் தான். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும். என்ன சொல்றாரு? நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு இறைவனுடைய திருவருளே நினைச்சாதான் அது மெய்ஞானம். அந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் என்று போற்றப்படும். இதெல்லாம் எங்க இறைவன் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா கிடையாது. அப்ப அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே. என்னை உன்னை நோக்கி வரவிடாமல் செய்கின்ற அத்தனை செயல்களும் அத்தனையும் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்ஞானம் தான். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும். அகழ்விக்கும்னா அகல வைக்கும். அகழ்விக்கும் அகல வைக்கும். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் நான் தள்ளினா அது போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தள்ளினா அது போகாது. போற மாதிரி தெரியும், திருப்பி வந்துடும். இல்லைன்னா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா உள்ளேயே தான் இருக்கும் அந்த பொறாமை, கோபம், வெறுப்பு, பேதம் எல்லாமே. நான் நினைச்சுக்கலாம் நான் பெரிய ஞானி, இதெல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். அப்படி பார்க்க முடியுதா? பெருமான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? இன்னும் அந்த நிலையை நம்மளை நோக்கி, இன்னும் அந்த நிலையை நம்ம அடையலை என்பதை புரிய வைக்கிறாரு இல்லையா? எப்போ சிலரை பார்த்த கோபம் இருக்கு, சிலர் மேல பேதம் இருக்குது, சிலர் மேல பொறாமை இருக்குது, சிலர் மேல கோபம் இருக்குது, சிலது மேல ஆசை இருக்கு. அப்ப காரணம் என்ன? இன்னும் நம்மளாம் எதை எப்படி இருக்கும்? எஞ்ஞானம் இல்லாதவங்க தான் இருக்கும். ஆனா அஞ்ஞானம் தன்னை அகழ்விப்பவன் இறைவன். இதெல்லாம் பொய்ன்றதை நமக்கு புரிய வச்சானா இறைவன்? இதெல்லாம் தப்புன்றத நமக்கு புரிய வச்சானா? அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே. நல்ல அறிவாக நமக்குள் இருந்து பெருமான் என்ன செய்யறான்? இந்த பொய் அறிவை எல்லாம் ஓரங்கட்ட வச்சு, ஒதுக்கி வச்சு, நமக்குள்ள மெய்ஞானம் என்ற சுடரை, மெய்ஞானம் என்ற சுடர் ஒளியை, மெய்ச்சுடரை மிளிர வைப்பவன் இறைவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படிங்கிறார்.